அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அஸ்வினி நட்சத்திரத்தோடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன? இந்த நட்சத்திரக்காரங்கள் என்னென்ன குண அம்சம் பெற்றிருப்பாங்க? எந்த மாதிரி வழிபாடு பண்ணா இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறது காத்துட்டு இருக்கு? முதல்ல இவங்க யாரு? என்ன மாதிரியான கேரக்டர்? நிச்சயமாக பார்க்கலாம். அஸ்வினி அப்படிங்கும்போது 27 ஸ்டார்லயே முதல் ஸ்டாருங்க. அப்போ கேதுவோடைய நட்சத்திரம், மேஷ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயோடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவோடைய நட்சத்திரம். இப்போ எப்படி இருப்பாங்க? சந்திரன் இங்கே நிற்கும் போகுது தான் தான் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு குணாம்சம் ஃபஸ்ட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே அது கெட்டதாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லதாக மாற்றுறதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. முதன்மை கேரக்டர். இயற்கையாகவே இவங்கள எதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அசால்ட்டாக கற்றுக்குவாங்க. இது அதிதேவதையாக சரஸ்வதி வர்றதுனால பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. ஞானத்தோட பிறந்தவங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். உதாரணத்துக்கு அஸ்ட்ராலஜியே கற்றுக்கிறதுனா இந்த மேஷராசி இருக்கக்கூடிய சந்திரனுடைய கேதுவோடைய ஸ்டார்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு விஷயம், மற்றவங்க 2 விஷயம் 3 விஷயம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க அதைய ஷார்ட் டைம்லேயே அதை கற்றுக்குவாங்க. அதுக்குன்னு இவங்க ஒரு டியூஷன் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு விஷயமே எடுத்துக்கவே மாட்டாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு மருத்துவ குணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்னொரு பாயிண்ட், மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் ரொம்பவே மருத்துவர் மாதிரி செயல்படுவாங்க. இயற்கையாகவே இவங்க மருந்து எடுத்து கொடுத்தாலோ இல்லை வைத்தியம் பார்த்தாலோ இந்த ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னாலோ நல்ல ஒரு கைடன்ஸ், மருத்துவம் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் இந்த மேஷராசிக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை குனிஞ்சு வணங்க தெரியாது. கும்பிட போட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இது கும்பிட போட்டால் இந்த இடத்துல வேலையாகும் அப்படின்னா இந்த மேஷத்தை பொறுத்த வரையும் கும்பிட பொறுத்தவே தெரியாது. அதுவுமே இந்த கேது நட்சத்திரம் அப்படியெல்லாம் வாழணுங்கிற அவசியமே இல்லை. நான் என்னோடய ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எங்கிட்ட நான் கும்பிடு போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்கக்கூடிய ராசி. அதே போல் இந்த குதிரைன்னு சொல்லும்போது 2 அர்த்த தன்மைகளும் இங்கே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்த்தத்தை மாற்றி மாற்றி புரிஞ்சுக்குவாங்க. ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சீக்கிரம் தவறாக பிரச்சனைகள் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம்தான். இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி ஸ்டார் இதெல்லாம் காதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதலில் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. 1 2 பிரச்சனைகள் இல்லை, பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைமுடி பராமரிப்பு. எப்போவுமே உடம்பை பராமரிக்கிறது மேஷராசியை தவிர ஃபிட்னஸ் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஜிம்மு கோச்சு நடத்திட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃபிட்னஸில் இருக்காங்க. இராணுவத்தில் இருக்கோம், போலீஸில் இருக்கோம், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்தில் 80% இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கும். அப்போ அவங்க இருக்கவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. இப்போ உடம்பை குறைக்கணும்னா மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக குறைக்க முடியாது. ஆனால் மேஷம் அஸ்வினி ஸ்டார் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுபடி அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு விருப்பம் உடையவங்க மேஷராசி. ஆனால் அந்த காசை பார்த்திங்கன்னா இருக்கும்போது அந்த காசை சேமிக்க தெரியாத ராசியும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி ஸ்டார் தான். பேசாமல் கொள்ளுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தை பொறுத்த வரையும் ஒன்றா படன்னு பேசிடுவாங்க. இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பாதிப்புகள் தெரிஞ்சுது அப்படின்னா அப்படியே படிப்படியாக விலகி ஜீரோவாக பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பாருங்கள், திடீர்னு கட் ஆகுது, திடீர்னு ஏதோ நினச்சிக்கிட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அஸ்வினி ஸ்டாரால தான் நடக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுனா இவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. யாரோட வழிகாட்டுதலும் இங்கே தேவையில்லை. தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து அதன் மூலியமாக பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த அஸ்வினி ஸ்டார். அதே போல் முன்கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கர்வம். இவங்களால பண்ண முடியுது நம்ம பண்ணலையா அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் இவங்களால நம்ம அடிச்சுக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். இந்த மேஷராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் 10 பேர் சேர்ந்து சொன்னாலுமே இது பண்ண முடியாதுப்பா உன்னால், நீ அவ்வளோதான் அப்படின்னாலுமே அவங்களுக்காகவே வாழ்க்கையில் வெற்றி, நீங்களாம் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாரால் தான் முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டார் தான் இந்த மேஷம். அதே போல் துளியும் பழசை மாறாத மனப்பான்மை. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணினேன், நான் அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பழமையை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்கள். முன்கோபம் ரொம்ப அதிகம். நமக்கு என்ன அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் யார் போனால் என்ன, யார் இருந்தா என்ன, நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குன்னு ரிலேஷன்ஷிப்லலாம் போகும்போது ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இருந்தாலுமே மற்றவங்க கம்பேரிசன் பண்ணும்போது இந்த மேஷராசி அஸ்வினி ஸ்டார் அப்படிங்கிறது சீக்கிரம் அந்த விஷயத்துலேருந்து
வெளியே வந்துருவாங்க. பற்கள் தொந்தரவு இவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு போனா ஒரு விஷயங்கள். கேதுங்கிறது உங்களுக்கு ஞானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப ஞானக்காரகன செவ்வாய் வீட்ல வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் பாசம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இங்க சுக்கிரனுடைய ஸ்டாரும் இருக்கிறனால, செவ்வாய் வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ஸ்டார் பிளஸ் கேதுவோட காம்பினேஷன் வரதுனால, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரொம்பவே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத்தி மாத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. எனக்கு ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு மேஷத்த பொறுத்தவரை ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு உடனே அதை பிசினஸா மாத்திருவாங்க. இது வேண்டாம் எனக்கு இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தன்னுடைய மனச மாத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் இந்த ராசி. ஃப்ரீடம் வேணும். மேஷத்த பொறுத்தவரையும், அஸ்வினிய பொறுத்தவரையும் அதுவும் மேஷம்னு நம்ம சொல்ல வேண்டியதில்ல. அஸ்வினிய பொறுத்தவரையும் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட் யாரு தன்னோட இண்டிபெண்டன்ட்ல கை வச்சாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. போயிட்டே இருங்க. 2 தடவ 3 தடவ பார்ப்பாங்க. ரொம்பவே பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, தயவுசெய்து போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. திமிரு, ஈகோ அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அதிகம். அந்த மாதிரி அதிகம்னு பேரும் வாங்கக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டு இந்த மேஷத்த பொறுத்தவரையும் இந்த காதல் பண்றாங்கன்னு வைங்களேன், இன்னொருத்தர பத்தி பெருமையா சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு பொண்ண பத்தி பேசுறோம். அது கல்யாணமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர பத்தி பேசுறோம். அந்த இடத்துல ரொம்பவே ஈகோ அப்படிங்கிறது ரொம்ப வரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கைக்கு போகும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது, இன்னொருத்தர பத்தி புகழ்ந்து பேசுறதுனால வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் இந்த அஸ்வினி அத எதார்த்தமா தான் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அது வந்து கடைசி வரையும் இந்த பிரச்சனை இவர் மறக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பட்டுன்னு ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை லாங் டைம் டிராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் தான். நெறைய ஃபோன் பேசுவாங்க. ஃபோன் பேசுறதுக்கு வந்து சலிக்காத ஆட்கள். எல்லாத்துக்கும் உபதேசங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு உபதேசம் அப்படிங்கிறது யாருமே பண்ணவே மாட்டாங்க. இவங்க ஒரு ஹெல்ப்ன்னு யாருகிட்டயும் போய் அவ்வளோ சீக்கிரம் நிக்கவே மாட்டாங்க. அதுதான் மேஷத்தோடைய ரொம்பவே தைரிய ரொம்ப அதிகமுடையதுனால, எனக்கு இது ஹெல்ப் இது பண்ணி குடு, இது வேணும் அப்படிங்கிற மாதிரி யார் காலையும் கடைசி வரையும் பிடிக்காம, தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து, அதன் மூலியமாக டிராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி ஸ்டார். நெறைய இன்னுமே சொல்லிட்டு போலாம். ப்ளஸ் இருக்கிற அளவுக்கு மைனஸ் இருக்கு. அதனால இவங்களுக்கெல்லாம் ஜால்ரா போட தெரியாது. மத்தவங்க மாரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவா இருக்குதுன்னு சம்டைம்ஸ் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பணிஞ்சு போக தெரியாது, கும்பிடு போட தெரியாது, அதனால நடிக்க தெரியாது, அதனால பணத்த சம்பாரிக்க தெரியாது. இதனாலேயே என் வாழ்க்கையில நெறைய அப்ஸ் அண்ட் டவுன் சந்திக்கக்கூடிய ராசி. எப்படி இருந்தாலுமே இந்த கேது நட்சத்திரம் செவ்வாயோடைய வீட்ல இருக்கிறனால நெறைய ஃபோர்ஸ் இன்னைக்கு இல்லைனாலும், நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு முன்னுக்கு வரக்கூடிய நட்சத்திரமாக கண்டிப்பா இந்த அஸ்வினி ஸ்டார் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதேபோல முருகர் வழிபாடு தலை சிறந்த ஒரு யோகத்தை இந்த அஸ்வினி ஸ்டாருக்கு கொடுக்கும். அதேபோல வாழ்க்கையில போராடி ஜெயிச்சவங்க. நம்மள மாரி காப்பாத்துறதுக்குலாம் அப்பா வரமாட்டாங்க, அம்மா வரமாட்டாங்க அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நமக்கு யாரும் இல்ல அப்படின்னு ஃபீல் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரம் ஃபீலே பண்ணவே பண்ணாது. நமக்கு நம்ம இருக்கிறோம், பார்த்துக்கலாம், ஜெயிச்சுக்கலாம். போராடி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஜெயிச்சிடலாங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அது இருந்தாவே போதுங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அதனால இந்த அஸ்வினி ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தலை சிறந்த இவங்கள அடிச்சுக்கிறக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறதுல ஒரே பாயிண்ட் சொல்லலாம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நெறைய நட்சத்திரத்த பத்தி நம்ம பார்க்க வரோம். நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் நட்சத்திரத்த பொறுத்து தான். அங்க ஒரு கிரகம் இருந்தா, லக்னம் இருந்தா, சந்திரன் இருந்தா நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். இன்னுமே தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.